ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல த லேண்ட் ஆஃப் கீபோர்ட் இமான்டரோட அடுத்த எபிசோடு தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ பல சம்பவங்கள் பண்ணியிருப்பா. அதுல லாஸ்டா ஹீரோயின் தங்கச்சியோட அந்த நாயை வந்து போட்டு தள்ளியிருப்பா. அவ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாத தான் முடிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல அவ திரும்ப ஹீரோ அட்டாக் கொள்ளன்னு வரா. ஹீரோ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறா. என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்பா. நம்ம ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதாவது பிரைவேட் கான்ட்ராக்ட் எதுக்குன்னு கேட்கறா. அன்னைக்கு நைட்டு உன் ரூமுக்கு வந்தேன்னு ஆரம்பிப்பான் பாருங்க. திரும்ப கடுப்பு அட்டாக் பண்ண வருவா. நான் சொல்றத முழுசா கேளு அப்படி சொல்றா. அப்ப ஹீரோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். நீ என்ன 10 அடி அடிக்கலாம். நான் அழுவாம இருந்தேன்னா நான் வின் பண்ணிட்டேன். நான் உன் ரூமுக்கு நீ நைட்டு வந்ததை நீ மறந்துடணும் அப்படி சொல்றா. இது நல்லா இருக்கே, உன்னை போட்டு பொழக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறா. என்ன இவ என் மேல கோவமே படலன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரும்போது நிறுத்து, என் கண்டிஷன்ஸை நான் மாட்டிக்கிறேன் அப்படி சொல்றான். நான் இப்ப வின் பண்ணிட்டுனா நீ என்ன மாமான்னு கூப்பிடணும் அப்படி சொல்லுவா. அப்ப ஹீரோ மேல அவளுக்கு செமக்கோ வருது. ஹீரோக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நீ மட்டும் தோத்துட்டுனா என் முன்னால முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. ஹீரோ ஓகே சொல்லிடுறா. அவளும் அட்டாக் பண்றதுக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும். திரும்ப அவன் நிறுத்து அப்படி சொல்றான். ஏய் என்னடா உன் பிரச்சனைன்னு அவ கடுப்பாயிடுறா. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உன்னை அன்னைக்கு டார்ச்சர் பண்ணி தான்டா கொல்லுவேன்னு சொல்றா அவ. ஹீரோ அப்படியே பாத்தீங்கன்னா அவன் சிஸ்டம் ஓபன் பண்ணி அந்த பபுள் பாலை பாத்தீங்கன்னா எடுக்கிறான். அத பாத்தீங்கன்னா 5 டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னு வேற போட்டிருக்கு. அத எடுத்து அப்படியே ஹீரோ மேல வந்து தடவிக்குவான். இப்ப ஹீரோவ யார் அடிச்சாலும் ஹீரோக்கு வலியே தெரியாது. அது வந்து சந்தோஷமா தான் ஹீரோக்கு ஃபீல் ஆகும். அப்ப ஹீரோட்ட சொல்றான், என் மூஞ்சில மட்டும் அடிக்காத. ஏன்னா உங்க அக்காக்கு என் மூஞ்சில ரொம்ப பிடிக்குன்னு. அவளும் சரின்னு சொல்லிட்டு அடி அவன் மூஞ்சில தான் அடிப்பா. கீழே விழுந்தவன் எழுந்திருக்கே இல்ல. அவளை கிட்ட வந்து பாக்குறா. பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். கடுப்பா திருப்பி அட்டாக் பண்றா. திரும்ப சிரிக்கிறான். டென்ஷன் ஆகி திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, அடி அடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளிய இருந்து இந்த 2 பேரும் கேட்கும்போது அந்த சத்தம்லாம் அவங்க காதுல வித்தியாசமா கேட்கும். தப்பா வந்து நினைச்சுக்குவாங்க. அவ அடிக்கிறத நிறுத்திடுவாளா? அப்ப ஹீரோ கேட்கறான். ஏம்மா அடிக்கிறத நிறுத்திட்ட? அடி வந்து அடி. என்ன அவ அடிக்க வேண்டியதுல 3 அடி பேலன்ஸ் இருக்கும். ஆனா அவ ஹீரோ பார்த்து, டேய் நீ ஒரு பொம்பள பொறுக்கிடா அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து இன்னம்மா இப்படி சொல்லிட்டு எனக்கு மனசே வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல பண்றதெல்லாம் பார்த்தவ கன்ஃபார்ம் பண்ணிடுறா. நீ பொம்பள பொறுக்கிதட்டா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போவலா. அப்ப ஹீரோ கைய புடிச்சு நீ இதுல தோத்துட்ட. அதனால என்ன மாமான்னு கூப்பிட சொல்லுவா. அவளும் கூப்பிட்டு அடிச்சு பறக்க விட்டாங்கிறது ஓடிடுறா. அப்படியே ஹீரோ பவர்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு செக் பண்ணி பாக்குறா. வாங்கினாட்டி நல்லா வேலை செஞ்சிருக்கு. நல்லா பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஒரு 3 பேர் உள்ள வந்து மாஸ்டர் மேடமும் நான் மீட் பண்ண சொல்றாங்க. சீக்கிரமா என் கூட வாடா. மீட்டிங் ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றானுங்க. ஹீரோ எதுக்காக அப்படின்னு கேக்குறான். ஏன் உனக்கு அது தெரியாதா? அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, நல்லா நடந்து வர முடியாது. எனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோனோட சிஸ்டர் அட்டாக் பண்ணதை வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கெல்லாம் கடுப்பாயிரானுங்க. நடந்து தானே வர முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுறானுங்க. டேய் என்ன விடுங்கடா அப்படி சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்போம். அப்படியே திரும்ப அந்த குரூப்பை காட்டினா அவன் போயிட்டு அவன் மாஸ்டர் ரிப்போர்ட் பண்றான். இந்த மாதிரி ஹீரோ விசாரிக்க போறாங்களாம். சூ ஃபேமிலில இருந்து நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவனுங்களே ஏதோ ஒரு பிளான் அங்க போறானுங்க. ஹீரோ மீட்டிங் ரூம் தூக்கிட்டு வந்து போட்டுறானுங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு ரெட் ட்ரெஸ் பொண்ணு இருப்பா. அவளை பார்த்த ஹீரோ நல்லா இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோனோட அப்பா டேய் உன் பிரச்சனை தான் என்னடான்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ அந்த இடத்துல அப்படியே பாவமா பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு லேடி ருவனோட ரூமுக்கு போனது தப்புதான். நான் அது வந்து எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். அதனாலதான் உங்ககிட்டயே போயிட்டு அடிக்க சொல்லி பாருங்க எவ்வளவு அடி வாங்கியிருக்க உடம்பு ஃபுல்லா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பேசுனதெல்லாம் கேட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கண்ணா செய்யறாங்க. அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிட்டான். அதனால அவனை போ விட்டுறலான்னு ஹீரோயின் அப்பா சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃபேமிலியோட ஒரு அங்கிள் எழுந்திருச்சு நீங்க இந்த ஃபேமிலியோட ஹெட்ன்றத மறந்துட போறீங்க. நம்ம சிட்டில டாப் 4 ஃபேமிலில நம்ம ஃபேமிலி ஒண்ணு. உன்னை இந்த மாதிரி போக விட்டா என்ன ஆகுது நம்ம ஃபேமிலி மரியாதை. ஹீரோனோட தங்கச்சி கூட ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. அன்னைக்கு நைட் அவர் என்ன எதுவுமே பண்ணல சொல்றா. ஹீரோவால எப்பயுமே எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அங்கதான் இன்னொரு குட் அங்கிளும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. இவனை எப்படிலாம் போ விட்டா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா உனக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். அப்பதான் சூ ஃபேமிலியோட மரியாதை காப்பாத்த முடியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வேகமா ஒருத்த உள்ள வந்து ஒரு விஷயம் சொல்றான். ஒரு பொண்ணு வெளியே வெயிட் பண்றா ஹீரோவை பாக்கணும்னு. அதுவும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு இடத்த சேர்ந்த பொண்ணு தயங்கி தயங்கி சொல்லுவா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள வந்தரா. வந்தவ நேரா ஹீரோட்ட போய் டார்லிங் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு போலன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா. உன்ன ஹீரோயின் அம்மா செம டென்ஷன் ஆயிட்டு என்னடா இது அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ உடனே அவளை தள்ளி விட்டு யார் நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவ கேக்குறா என்ன நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு. ஹீரோ அவளுக்கு ஏதோ காசு வேற பேலன்ஸ் தரணுமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சடனா உன்னை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு நான் எவ்வளவு காசு பேலன்ஸ் தரணும் அப்படின்னு கேட்கிறான். 20 30 30 சில்வர் தரணும் அப்படி சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்ற 30 30 உனக்கு நான் 300 குடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நேரா ஹீரோயிட்ட போயிட்டு செல்லா செல்லம் கொஞ்சம் காசு குடுக்குறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா குடுத்துட்றா. உடனே ஹீரோ விட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் குத்துட்டு என்ன சொல்றானா, நீ டக்குன்னு போயிட்டு உன் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. எங்க பின்னால தோட்டத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான்.
அவளுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா அவள மாட்டி விடுறதுக்கு. அப்போ கேட்கிறா எதுக்குன்னு, "நீ தான் என்ன விட்டு மாட்டேன்றல்ல. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ இங்க தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் நீ வேலை செய்யணும். எல்லாரும் உன்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்ற மாரி பயமுறுத்திட்டு இருக்கா." உடனே அவ, "நான் சொன்னது எல்லாமே பொய். என்ன ஆள விட்றா" அப்படின்ற மாரி சொல்லிர்றா. அப்ப ரெட் ரோஸ் பொண்ணு ஹீரோயின்ட்ட, "இவ கொஞ்சம் அறிவாளியா தான் இருக்கா" அப்படி சொல்றா. "யார் பண்ண சொன்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க என்கிட்ட வந்து 20 சில்வர் குடுத்து இத பண்ண சொன்னாங்க" அப்படி சொல்றா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இத பண்ணிட்டேன் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவா. அவள அங்கருந்து அப்புறம் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோலாம் வந்து கெத்தா இருப்பா. "பாத்தல்ல எவ்வளவு அறிவாளியா நான் கண்டுபிடிச்சேன்னு." உடனே அப்புறம் கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. "இந்த விஷயம் யார் எனக்கு பண்ணாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது மாமா. என்ன வந்து மன்னிச்சு விட்டுருங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் இவங்களும் சரி ஓகே போனா போதுன்னு ஹீரோ வந்து மன்னிச்சு விட்டுர்றாங்க. அப்ப அங்க இருந்த அந்த அங்கிளு, "அவள அப்படியே மன்னிச்சு விட போறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அப்ப ஹீரோவோட அப்பா சொல்றாரு, இதுக்கப்புறம் அவ ஃபியூச்சர்ல எந்த தப்பு பண்ணாம இருந்தானாலே போதும்ன்னு. ஹீரோவும் ஒரே பயங்கர சந்தோஷமாயிடுறான். அப்புறம் அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திரும்ப ஹீரோ பத்தின தகவல் கிடைக்குது அவனுக்கு. ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு. அந்த ஒத்தக்காரன் டென்ஷன் ஆயிடுறான். "டேய் இவ்ளோ பேர் இருக்கிறீங்க, அவன உங்களால ஒண்ணும் பண்ண முடியலடா. உங்களலாம் வச்சு என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. ஹீரோ யோசிக்கிறான், யார்ரா என்ன டார்கெட் பண்றதுன்னு. அப்ப அங்க ஹீரோயினோட சிஸ்டர் வருவாளா, அப்ப ஹீரோ கேட்கறான், "என்னம்மா மாமா ஞாபகம் வந்துருச்சா? வந்திருக்கேன்னு." அத கேட்டு அவ கடுப்பாவாம அமைதியா இருக்கா. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆவுறான். என்னடா அவ கடுப்பாவாம இருக்கான்னு. ஹீரோட்ட சாரி கேட்க வந்திருக்கா. சாரி கேட்டு அங்கருந்து அப்படியே ஓடி போயிடுறா. உடனே ஹீரோ அந்த இடத்துல ஐயோ! அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுடுறா. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அந்த பபுள் பால் யூஸ் பண்ணான் இல்லையா? அது பாத்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களுக்கு தான் ஹீரோக்கு வலி இல்லாம பாத்துக்கும். ஹீரோ உடம்புல ஏற்பட்ட காயத்துக்குலாம் இப்பதான் ஹீரோக்கு வலிக்க ஆரம்பிக்குது. சிஸ்டம் ஹீரோ கிட்ட இப்பதான் அந்த விஷயத்தையே சொல்லுது. பபுள் பால் டைம் முடிஞ்சுச்சா வலிக்குன்னு. அப்ப அந்த டைம்ல உள்ள யாரோ வராங்க. ஹீரோ பயந்துருவான். பார்த்தா அந்த தோட்டக்காரர் பெருசுதான் வந்துக்கிறாப்ல. "நேத்தோட நீ பார்க்க வித்தியாசமா இருக்கே" அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வராரு. பொண்ணு தெரியலன்னு. "கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ தம்பி" அப்படின்ற மாரி வில்லத்தனமா சொல்றான் அந்த பெருசு. பெருசு போனோனே எவ்வளவு ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான். ஹீரோயினோட சிஸ்டர் கிட்ட இருந்து மட்டுமே ஹீரோக்கு அதிகமா கிடைச்சிருக்கும். ஹீரோவால அத வச்சு 14 ஸ்பின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுது. ஹீரோ உடனே ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ ஸ்பின் பண்ணும்போது அந்த ஸ்பின் வந்து ஒரு குறிப்பிட்ட கீஸ்ல மட்டும் தான் போயிட்டு உட்காருது. அப்ப சிஸ்டர் கிட்ட கேட்கறான், எதுக்கு அது மத்த கீஸ்லாம் மாட்டேங்குதுன்னு. அப்ப சிஸ்டம் சொல்லும், ஒரு சிலதெல்லாம் வந்து லாக்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பின் பண்றதுக்குன்னே ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அப்படிதான் செயல்படும்னு. ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எதையாவது எப்படியாவது பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்காது. ஹீரோ அடுத்த ஸ்பின்ன பண்ணிட்டு எல்லா கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது எனக்கு எதனா கிடைச்சிடணும் கடவுளே அப்படின்னு. ஹீரோனோட வேலைக்காரி என்ன பண்றான்னு ஜன்னல் வேலை எட்டி பார்க்கறா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அதே டைம்ல ஒரு நல்ல பொருள் வந்து கிடைச்சிருது. ஹீரோ ஒரே சந்தோஷத்துல இருக்கான். அந்த இடத்துல ஒரு போஷன் வந்து ஹீரோ கிடைச்சிருக்கு. இந்த போஷன் வந்து குடிச்சா உடம்புலாம் சரியாயிர போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த போஷன் அந்த இடத்துல குடிச்சிடறான். குடிச்ச உடனே ஹீரோ உடம்புல இருந்த காயெல்லாம் அது சரியாயிருது. உடனே ஹீரோ அப்படியே ஜாலியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்பான். அத பார்த்து இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்ல இல்ல என் கடவுள் என்ன பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறா. ஏன்னா ஹீரோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல முடிவே பண்ணிறா. இவனுக்கு மண்டையில மின்னல் அடிச்சதுலேருந்து பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த அனிமே கன்டின்யூ பண்றதும், டிராப் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. வியூஸ் நெறைய வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அனிமேவ நான் கன்டின்யூ பண்ணுவேன். சீக்கிரமா அதே மாரியே போட்டு கம்ப்ளீட்டும் பண்ணிருவேன். அப்படியே அந்த லைக்ஸ வந்து போடுங்க. ஹைப்பையும் குடுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு ஃபீட் ஆகும். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.